தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குறிப்பாக திருக்கோயில்களில் 2400 கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருந்தாலும் அதில் தமிழ்கடவுளான முருகர் திருக்கோயில்கள் அதிக அளவு குடமுழுக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பெருந்திட்ட வரைவினிலும் அதிக அளவு முருகர் கோயில்கள் இடம்பெற்று அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பார்த்தால் இதுவரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருக்கோயில்களில் 2400 என்று நான் குறிப்பிட்ட இந்த குடமுழுக்கில் 90 திருக்கோயில்கள் முருகர் திருப்பெயரில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதில் பார்த்தால் பழனி முருகன் திருக்கோவில் பெருமளவு விமர்சையாக அன்னை தமிழிலும் குடமுழுக்கு நடந்தேறியது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 60 வயது கடந்து 70 வயதிற்குள்ளான மூத்த குடிமக்களை அறுபடை வீடுகளுக்கு கட்டணமில்லாமல் அரசு மானியத்தில் அவர்களுக்கு இறை தரிசனத்தை உண்டு உறைவிடம் போக்குவரத்து வசதியோடு ஏற்படுத்தி தந்த அரசு இந்த அரசு என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இதுவரையில் 1622 பேர் பயனடைந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோல் முருகர் திருக்கோயில்களில் 7 திருக்கோயில்கள் பெருந்திட்ட வரைவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் பார்த்தால் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருச்செந்தூர் சுமார் 400 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் ஒரே உபயதாரர் 200 கோடி ரூபாய் அளவிற்கு HCL நிறுவனம் அதற்கு உபயதாரராக அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பணி கிட்டத்தட்ட 60% பணிகள் இதுவரையில் நிறைவு பெற்றிருக்கின்றது. திருக்கோயிலின் சார்பில் 23 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 16 பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் 7 பணிகள் மீதம் இருக்கின்ற 7 பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம். அதேபோல் அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பழனியில் முதல் பெருந்திட்ட வரைவு 99 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இரண்டாவது பெருந்திட்ட வரைவு 58 ஏக்கர் சுமார் 50 கோடி ரூபாய் செலவில் நில ஆர்ஜிதம் செய்கின்ற பணிகள் துவங்கி இருக்கின்றது. அதற்கும் ஒரு சுமார் 108 கோடி ரூபாய் அளவிற்கு பெருந்திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணிகளும் இந்த ஆண்டிற்குள் துவங்குவதற்குண்டான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் திருத்தணி திருக்கோயிலை பார்த்தால் 183 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 83 கோடி ரூபாய் அளவிற்கு தற்போது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 100 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் அந்த பணிகளும் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றது.